சொல்லவா? இந்த உப்பை சாதாரணமாக மாயாரம் சைடெலாம் செய்கிற உப்புமா. அரிசி மாவில் புளியை புழிஞ்சு விட்டு உப்பை போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நல்லெண்ணெய் விட்டு இல்பச்சட்டியில் கடுகு தாளித்து சிகப்பு மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டி, பெருங்காயம் எல்லாம் தாளித்து கொட்டி பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை நல்லெண்ணெய் விடணும். முக்கியமாக இதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த பிசைஞ்சு வச்ச மாவை தூக்கி போட்டு நல்லா அந்த மாவு பொலன்னு உதிரியாக வர அளவுக்கு நல்லா கலரணும். இது ஒரு 1/2 hour ஆகும் உதிர்றதுக்கு. உதிர்ந்து நல்லா அப்படியே வரும். இந்த இது மாயோட சைடில் இந்த உப்புமா ரொம்ப ஃபேமஸ். சரி, இதை வந்து ஸ்டெப் 1 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒன்றா இதுவாக சொல்லு. ஸ்டெப் 1 முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். என்ன மாவு? அரிசி மாவு. அரிசி மாவில் புளியும் உப்பும் போட்டு பிசைஞ்சு இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுக்கணும். ஓகே, பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு நிமிஷம். இது இருக்கிறது அப்புறம் பின்னாடி உதிர்ந்து வரதான் தெரியணும். தட்டில் எடுத்துக்கணும். சரி, ஃபஸ்ட்டு அரிசியும் அரிசி மாவு. அரிசி மாவில் புளி புழிஞ்சு ஊற்றி உப்பு போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்துச்சு. சரி, அப்புறம் எண்ணெயை விட்டு இப்போ சட்டியில் கடுகு தாளித்து இதை வச்சதான் இதெல்லாம் தாளிக்கணும். மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிக்கணும். தாளிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவை இல்பச்சட்டியில் போட்டு நல்லா அது உதிர்ந்து பொலன்னு உதிர்ந்து வர வரலாம் கலரிண்டே இருக்கணும்.